திருத்தணி அருகே 382 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வீடுகளுக்கு மக்கள் வரவேற்பு இல்லாத நிலையில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் வினோத்குமார் வழங்க கேட்கலாம். வினோத்குமார், சமூக ஆர்வலர்கள் தரப்பில் என்ன கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கிறது? வணக்கம் ராஜலட்சுமி. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகில் 10 கிலோமீட்டருக்கு இங்கிருந்து தொலைவில் ஒரு கிராம பகுதிகளில் அரசாங்கத்திற்கு சொந்தமான ஒரு 35 ஏக்கர் பகுதியில் ஏக்கர் இடத்தில் 3 ஊர்களில், அதாவது 3 ஊராட்சிகளில் நகர்ப்புற வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மத்திய மாநில அரசுகளின் பங்களிப்புகளில் வீடுகள் கட்டப்பட்டுள்ளது. இந்த முருகம்பட்டு என்ற ஒரு ஊராட்சியில் 1040 வீடுகள் 110 கோடி மதிப்பீட்டில் கட்டியுள்ளனர். மேலும் தாழவேடு அருகில், அதே பகுதியில் அருகில் தாழவேடு என்ற ஒரு பகுதியில் 520 வீடுகள் 50 கோடியில் கட்டியுள்ளனர். இதேபோல் அருங்குளம் ஊராட்சியில் அருங்குளம் ஊராட்சியிலும் வீடுகள் ஒரு 1000 சில்லற வீடு கட்டியிருக்காங்க. இவங்க இந்த மாதிரி கட்டப்பட்ட வீடுகள் அனைத்துமே 3 இடங்களிலும் 3 ஊராட்சிகளிலும் மொத்த வீடுகள் 3672 வீடுகளும் ரூபாய் 382 கோடி மதிப்பீட்டில் வீடுகள் கட்டப்பட்டுள்ளது. மொத்தம் மத்திய மாநில அரசுகளின் பங்களிப்பில் கட்டப்பட்டுள்ள இந்த 3 ஊராட்சிகளிலும் கட்டப்பட்ட வீடுகள் அந்த பகுதியில் போதிய மக்களுக்கு வரவேற்பு இல்லாத பகுதியில் இந்த துறை அதிகாரிகள் ஒதுக்கீடு செய்து பணிகளை தொடங்கியுள்ளனர். மொத்தமே 15% வீடுகள் மட்டும்தான் இந்த மக்கள் வரவேற்பு வேண்டும் என்று வீடுகள் வேண்டும் என்று பதிவு செய்துள்ளனர். மற்ற வீடுகள் எதுவுமே இன்னும் மக்களுக்கு விருப்பம் இல்லாமல் அந்த வீடுகள் வாங்குவதற்கான எந்த ஒரு திட்டமிடுதலும் இல்லாமல் மக்கள் இதற்கான எந்த ஒரு முன்னெடுப்புகளையும் வேண்டாம் என்ற ஒரு நிலையிலேயே உள்ளனர். இந்த வீடுகள் 4,32,000, 4,60,000, 4,50,000 என்ற மதிப்பீட்டில் மக்களுக்கு இந்த வீடுகள் கட்டி வழங்கப்பட்டுள்ளது. லிப்ட் வசதி ஒரு சில இடங்களில் மட்டுமே உள்ளது. மீதி இடங்களில் படிக்கட்டு வசதிகள் மட்டுமே உள்ளது. 6 அடி, 6 அடுக்கு மற்றும் 5 அடுக்கு என்ற அடுக்குமாடி குடியிருப்புகள் என்பதால் இந்த பகுதியில், அதுவும் கிராமத்திலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த வீடுகளுக்கு போக்குவரத்து வசதிகளும் மிகவும் குறைவு மற்றும் சாலை வசதிகளும் இல்லை. இப்ப கட்டப்பட்டுள்ள பகுதியில் அங்கன்வாடி, ரேஷன் கடை கட்டடங்கள் மற்றும் கடை போன்ற வளாகங்கள் மட்டும்தான் கட்டப்பட்டுள்ளது. ஆனால் சமுதாய கூடம் இல்லை, பூங்கா இல்லை, உடற்பயிற்சி கூடம் இல்லை, போன்ற எதுவுமே இல்லை என்று இருக்கிறது. மேலும் இதற்கு அதிகபட்சமாக 3 இடங்களில் கட்டப்பட்ட பகுதிகளில் கழிவுநீர் பணிகளுக்கான எந்த ஒரு தேக்கத்திற்கான தொட்டிகள் அமைப்பதற்கு எந்த ஒரு பணிகளும் இதுவரை மேற்கொள்ளவில்லை. இபி போன்ற, அதாவது இந்த பகுதியில் இத்தனை வீடுகள் கட்டப்பட்டுள்ள பகுதிகளில் மின்சார டிரான்ஸ்ஃபார்ம் அமைக்கப்பட வேண்டும். அதற்கான பணிகளையும் தொடங்கவில்லை. மொத்தத்தில் இந்த 3 இடங்களில் கட்டப்பட்டுள்ள வீடுகள் கட்டப்பட்டு வரும் பகுதிகள் ஈரோடு, நாமக்கல், கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளை சேர்ந்த ஒப்பந்ததாரர்கள் பணிகள் மேற்கொண்டு வருகின்றனர். ஆனால் இவர்கள் 2020ஆம் ஆண்டு பணிகள் தொடங்கிய பகுதியும் 2021ஆம் ஆண்டு பணிகள் தொடங்கிய பகுதியிலிருந்து இவர்கள் அனைவருமே இந்த பணிகளை முழுமையாக இன்னும் முடிக்கவே இல்லை என்று கூறப்படுகிறது. இவர்கள் பணிக்காலம் முடிந்த பின்பும் இதனை சரிசார முடிப்பதற்கான முன்னெடுப்பு பணிகளும் செய்யவில்லை. இதற்கான ஏன் முடிக்கவில்லை என்று இந்த துறையை சார்ந்த உதவி பொறியாளர் ஒருவரிடம் கேட்டதற்கு, நான் 2 வருடம் தான் ஆகிறது, இந்த பணிகள் குறித்து எனக்கு எதுவும் தெரியாது அப்படி என்ற ஒரு அலட்சியமான பதிலிலே தெரிவிக்கிறார்கள். மக்கள் வரி பணத்தில் மத்திய மாநில அரசுகள் பங்கீட்டில் இந்த துறை அதிகாரிகள் ஒரு 382 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள இந்த வீடுகளுக்கு ஏன் இதுவரை மக்களுக்கு ஏன் வழங்குவதற்கான எந்த ஒரு முன்னெடுப்புகளும் செய்யவில்லை என்ற எந்த ஒரு கேள்விகளுக்கும் அவர்களிடம் தகுந்த பதில் இல்லை. இது சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும். மக்களோட பணத்தை வீணடித்துள்ளனர். குறிப்பாக சொல்ல வேண்டாம், நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள் அலட்சியமான முறையிலேயே செயல்பட்டு வருகிறார்கள். இன்னும் இந்த பணிகளும் முடியவில்லை, மக்களுக்கும் ஒதுக்கவில்லை, மக்கள் விரும்பவும் இல்லை. ஏன் மக்களுக்கான கருத்து கேட்புகள் செய்யாமல் இந்த பணிகள் மேற்கொண்டுள்ளார்கள் என்று தொடர்ச்சியாக மக்கள் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சமூக ஆர்வலர்களும் இந்த பகுதி மக்களும் கோரிக்கை முன்வைத்துள்ளனர். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வினோத்குமார்.